வணக்கம் அண்ட் வெல்கம் டு WJB குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவ் பன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினச்சிருப்பீங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸி செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு இது 1 கப்பு அளக்கிற கப்பு. இதில் 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு. அதுக்கப்புறம் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறமா சுகர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் பட்டரும் ஆயிலும் எடுத்திருக்கிறேன். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் பால் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டை போட்டுக்கலாம். பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மறக்காமல் ரொம்ப சூடான பாலில் போட்டுறாதீங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரில் கொஞ்சோண்டு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகர் போட்டால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை தனியாக 5 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெஜிடபிள் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு முட்டை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணுவோம், அதை நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம கொஞ்சம் மீதி வச்சுருக்கோம்ல சுகரை, அதை சேர்த்துக்கிறேன். உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 டீஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான தயிர். இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க பிடிக்கலன்னா இன்னொரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன மிக்சரையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாவோட சேர்த்துட்டு இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பிசைகிறதுக்கு சூப்பராக வரும் மாவு. போட்டுட்டு இதை நல்லா ஒரு மிக்சிங் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா இது கரண்டிலே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கையில் பிசையலாம். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஓரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இது சூப்பராகவே பிசைய வரும். பாருங்கள், உங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய்லாம் சேர்த்துருக்கனால கையிலலாம் ஒட்டாது, சூப்பராக வரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிக்கலாம். கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு நல்லா இழுத்து இந்த மாவு பிசையணும். அப்போ தான் நமக்கு பன்னு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. 2 கையில் கூட பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பன்னு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி இந்த மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி நல்லா நீளமாக உருட்டிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நீளமாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரே அளவுகளாக பீஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு 5 பீஸஸாக நம்ம போட்டுக்கலாம். ஒரே அளவுகளாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
மொத்தம் 15 பாவ் பன் எனக்கு கிடச்சிது. இதில் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எப்படி உருட்டுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. வடை தட்டுவல அந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு எல்லாத்தையும் எல்லா எட்ஜஸையும் சென்டரில் கொண்டு வாங்க. இப்படியே எல்லா எட்ஜஸையும் சென்டரில் கொண்டு வந்துட்டு உருட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரே ஷேப்பாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா எட்ஜஸையும் நடுவில் சென்டரில் கொண்டு வந்து உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி இப்படி உருட்டிக்கோங்க. தரையிலையே அந்த கவுண்டர் டாப்லேயே வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ஷேப் கிடைக்கிது. கிராக்கர்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வரும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது. பாருங்கள், நான் 15 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் இதெல்லாம் தேவையில்லை. போடாதனால நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் அடுக்கிறேன். எல்லாத்தையும் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ, ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு விட்டு நம்ம அடுக்கி வச்சுக்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 இதில் அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுன்றதுனால கொஞ்சம் பெருசாகவே அடுக்கலான்றதுனால 3 இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 2.5 ஹவர்ஸ் கிட்ட இது ஊறணும். அப்படியே இதை வச்சிடலாம். இப்போ 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம வச்சதில் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஒரு முட்டை நம்ம எடுத்து வச்சோம்ல, அதையும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன்னு பால், ஒரு முட்டை போட்டு நல்லா அடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊறி இருக்குல்ல அந்த மாவு அது மேலேயே நல்லா தடவிக்கலாம். ஒரு ப்ரஷ் மாதிரி இருந்தால் இன்னும் தடவுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் ஸ்பூனில் தான் தடவுறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் இதை வந்து பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் தடவி வச்சுட்டேன். இப்போது அவன் வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுக்கி வச்சிடலாம். இது வந்து ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக, ஒரு சிலது நல்லா கலர் வந்திருக்கு, ஒரு சிலது ஒயிட்டாகவே இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா இதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக வரும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வருது எடுக்கிறதுக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடியிலலாம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பன்னு. நான் எல்லாத்தையும் எடுத்து ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இதை உடச்சி காட்டுற பாருங்கள். இதை பிச்சோன்னா அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டான சூப்பரான பன்னு நம்ம இன்றைக்கி செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி பாவ் பன் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.